Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் குச்சிக்கிழங்கு செடியில் குச்சிக்கிழங்கு எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த லாக்டவுன்னால் 9 மாதமாக எங்கேயுமே போகலை. ரொம்ப போராக இருந்தது வீட்டில். சரி அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போன நேரம் அந்த புரவி புயல் வந்ததுனால 2-3 நாளும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால வெளியில் எங்கேயுமே போக முடியல. அப்படியே வீட்டிலே தான் இருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் குச்சிக்கிழங்கு செடியில் குச்சிக்கிழங்கு எப்படி வளர்ந்து அதை எப்படி வெட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. வாழை மரம், பப்பாளி மரம் எல்லாமே. என் பக்கத்தில் நிற்கிறது தான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க உமா. இவங்க தான் எங்கள் அம்மா வீட்டில் இந்த குச்சிக்கிழங்கு செடி எல்லாத்தையும் வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த குச்சிக்கிழங்கு செடியை இவங்க எப்படி வளர்த்து அதில் கிழங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்க்குறது தான் குச்சிக்கிழங்கு செடி. இந்த செடியை நம்ம வீட்டில் கூட பைகளில் கூட வளர்க்கலாம். க்ரோ பேக் இருக்கு இல்லையா, அதில் கூட வளர்க்கலாம். பாருங்கள் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நல்லா இருக்குது. இது வேரில் தான் இந்த செடியில் கிழங்கு வரும். நம்ம அந்த தண்டு இருக்குது பாருங்கள், திக்காக அந்த தண்டு திக்காக ஆன உடனே கிழங்கு வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தண்டு பிஞ்சாக இருந்ததுன்னா கிழங்கு வராது. இப்போ இவங்க அந்த செடியிலேருந்து கிழங்க தோண்டி எடுக்கிறாங்க. அதை பார்த்து பக்குவமாக தோண்டி எடுக்கணும். நம்ம பாட்டுக்கு மண்வெட்டியை போட்டு மடன் வெட்டினோன்னா அந்த கிழங்கெல்லாம் வெட்டுப்பட்டு போயிடும். அதனால அந்த செடியோட வேர் பகுதியை சுற்றி தண்ணி ஊற்றிட்டு நம்ம மெதுவாக அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், களைக்கொட்டோ என்னவோ அதை வச்சு லைட்டாக அப்படியே எடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் திக்கான தண்டு. அந்த தண்டு திக்கான உடனே தான் கிழங்கு நல்லா விளைஞ்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே மெதுவாக நம்ம எடுக்கணும். அவசரப்பட்டுட்டோன்னா கிழங்கு டேமேஜ் ஆகிடும். இப்போ மழை பெஞ்சிருந்ததுனால பாருங்கள், நான் அப்படியே அந்த இலைகளில் இருந்த தண்ணி தெரிக்குது. கொஞ்சம் தோண்டிட்டு அப்படியே நம்ம இழுத்தோன்னா அந்த ஃபுல் கிழங்குமே அப்படியே அந்த செடியோடையே வந்துடும். பாருங்கள், இப்போ அவங்க எடுத்து காமிப்பாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குது. ஒரு 5 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நம்ம வீட்டிலே விளைஞ்ச கிழங்கு இல்லையா. இந்த செடியை நம்ம மாடியில் வளர்க்குறோம் இல்லையா, அதில் கூட இந்த செடியை வளர்க்கலாம். வளர்க்குறது ரொம்ப ஈஸின்னு உமா சொன்னாங்க. அதாவது ஒரு குச்சி, ஒரு அந்த இதில் கட்டிங்ஸ் அது கூட பின்னாடி வீடியோவில் வரும், பார்க்கலாம். இந்த செடியோட குச்சியவே நம்ம எடுத்து ஊனி வச்சிட்டோன்னா அதுவே நல்ல செடியாக வளருது. ரொம்ப இதுக்கு விதையெல்லாம் கிடையாது, அந்த தண்டையே வெட்டி வைக்கணும். இப்போ அந்த கிழங்கெல்லாம் வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வெட்டிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே அந்த வேரோடு வெட்டிடணும். அவங்க வெட்டுற அந்த கிளைகளை தான் நம்ம மறுபடியும் நம்ம விதைக்கணும். இந்த ஒரு செடியை வச்சே நம்ம ஒரு 20-30 செடி கூட வளர்த்துடலாம். பாருங்கள், இந்த தண்டுகள் எல்லாம் வெட்டி அப்படியே மண்ணில் நடணும். பாருங்கள், சின்ன சின்ன குச்சியாக ஒடிச்சிட்டு வச்சு இதை மண்ணில் நம்ம எவ்வளோ இடம் இருக்கோ, உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்துச்சுன்னா அத்தனை குச்சி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் அவங்க எங்கேயோ இருந்தோ கொண்டு வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ வளர்ந்து இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. இது எப்படியும் வெயிட் போட்டு பார்த்தோன்னா 5 கிலோ கிட்ட இருக்கும். இதில் நிறைய செய்யலாம். இதை ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு அவ்வளோ நல்லது. கேரளாலெல்லாம்
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இந்த கிழங்கை வேக வச்சு வாழைப்பழம் வெல்லம் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த கிழங்குல நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். புட்டு பண்ணலாம், அடை பண்ணலாம், சும்மா வேக வச்சு மிளகுத்தூள் வெங்காயம்லாம் போட்டு தேங்காய் போட்டு தாளித்து சாப்பிட்லாம், மசாலா பண்ணலாம், கட்லெட் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இந்த கிழங்கை வச்சு தான் வந்து ஜவ்வரிசி எல்லாம் கூட பண்ணுறாங்க. இதை வந்து இங்கிலீஷில் வந்து டாப்பியோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மறந்துட்டோமே, நல்ல சிப்ஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். குச்சிக்கிழங்கு சிப்ஸு, அதில் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியும் பண்ணலாம், ரவுண்டு சிப்ஸும் பண்ணலாம். அது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இவ்வளோ கிழங்கு கிடச்சிது. இதை மண் போக கழுவி எடுத்து வச்சிருக்கு நீட்டாக. பாருங்கள், நல்ல வெள்ளையர்னு இருக்குது. நம்ம வந்து வாங்கிறதெல்லாம் ப்ரௌன் கலராக திக்கு தோல் மாதிரி இருக்கும் இல்லையா? இதில் பாருங்கள் அப்படியே இல்லை. நம்ம வீட்டில் விளைஞ்சதுனால அப்படியே நல்லா அப்படி இருக்குது பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு போல் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தை கொஞ்சம் அப்படியே நான் ஃபுல்லும் எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது முருங்கை மரம். கொஞ்சம் இப்போ மழை புயல்னால பாதி இது ஒடிஞ்சிருச்சு, அதனால கொஞ்சம் வெட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அது வந்து எப்போவுமே தை மாதம்தான் வந்து பெரிய சைஸாக வரும். இப்போ பாருங்கள், அந்த மரத்தில் குட்டி குட்டி பிஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து நிறைய இந்த நெல்லிக்காய் வந்து எப்போவுமே நிறைய காய்க்கும். அப்புறம் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கரும்பு. இங்கே இருக்க உமா அப்புறம் இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வேணுங்கிற செடியை அங்கே வளர்த்து வச்சுருக்காங்க. மாதுளை மரம் இருக்குது, பப்பாளி மரம் இருக்குது, ஒரு பெரிய மாமரம் இருக்குது. இது வந்து வாழை மரம், அது கூட கொலை தள்ளி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் குச்சிக்கிழங்கு செடி வளர்க்கணுன்னா இதே மாதிரி செடியில் உள்ள கட்டிங்ஸை மண்ணில் வச்சு வளங்க. மாடி தோட்டத்தில் கூட வளர்க்கலாம். நம்ம மாடியில் வளர்க்குறதா இருந்தால் நம்ம தண்ணி கேன் வருது இல்லையா, பிளாஸ்டிக் கேன், அது ரொம்ப உயரமாக இருக்கும். அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிழங்கு நிறைய அடி வரைக்கும் போகும். எல்லாரும் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.